இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தக்காளி தோசை ஒரு இன்ஸ்டாவில் பார்த்துட்டே இருக்கேன். அதை ட்ரை பண்ணலான்னு தான் இன்றைக்கி நான் சும்மா ஒரு 4 தோசை மட்டும் சுட்டு பார்க்கலாம் ரெடி பண்ணலான்னு பண்ணிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் 4 பல் பூண்டு, அப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒன்று அரைச்சி மாவில் கலக்கணும். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை இப்போ மாவில் கலக்கலாம். மாவே தெரியல இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா மாவில் உப்பு போட்டிருக்கேன், அதனால் கம்மியாக போட்டுக்கிட்டேன். நல்லா கலக்கி நல்லா காஞ்சிருச்சு. தோசை ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. தோசை வருதா என்னன்னு தெரியல, எடுக்க முடியுமான்னு தெரியல. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன கரண்டிங்க, அதனால முன்கூட்டு ஊற்றுறேன்னு நினச்சிக்காதீங்க. வெந்திரிச்சான்னு திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்திங்கன்னா தக்காளி தோசை வரலைங்க. எப்படி சொதைப்பிருக்கேன்னு பாருங்கள். அடுத்து